வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, நேத்து டிடிடி சேர்மன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நேத்து ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்களை மீட் பண்ணி டிடிடி பிளான் பண்ணியிருக்கிற பக்தர்களுக்கு அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ண போகிறோம் அன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏபி சிஎம் எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, பக்தர்களுக்கு மேக்சிமம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க, ஆனால் வீண் செலவு பண்ணாதீங்க, வீண் செலவு பண்ணாமல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. டிடிடி அவங்க பிளான் பண்ணியிருக்கிற 2-3 முக்கியமான அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, திருமலாவில் பக்தர்களுக்கு அகாமடேஷன்ன்றது மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு 55,000 பேருக்கு அகாமடேஷன்ன்றது கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா, திருமலாவில் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லட்சம் பேர் பக்தர்கள் வராங்கங்க. ஸ்டேயிங்ன்றது நைட்டில் பார்த்தோம்னா 2லேருந்து 3 லட்சம் பேர் நடுவில் வராங்க. அது இடம் சின்ன இடம். ஸோ அதனால் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கீழ திருப்பதியில் அலிப்பிரி இருக்குல்ல, அலிப்பிரி டோல்கேட், அது பக்கத்துலேயே ஒரு பைபாஸ் ரோடு போகுதுல்ல, அங்கே 35 ஏக்கர்ஸ் 35 ஏக்கர் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குது அங்கே இடமு. நானும் அந்த இடம் பார்த்துருக்கேன். ரோட்லேயே வரும் அது பைபாஸில். இந்த வாட்டி நான் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் அந்த இடத்த. ஸோ அங்கே ஒரு பேஸ் கேம்ப் அகாமடேஷன் ஃபெசிலிட்டின்றது ஒரே வாட்டி பக்தர்கள் 25,000 பேர் ஒரே வாட்டி ஸ்டே பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோடு அங்கே 25,000 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், அங்கே பஸ் ஸ்டாண்டு, திருப்பதி டு திருமலா, திருமலா டு திருப்பதி அங்கே பஸ் ஸ்டாண்டு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி 25,000 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி அலிப்பிரி டோல்கேட் பக்கத்துலேயே அங்கேயே அரேஞ்ச்மெண்ட்ன்றது பண்ண போகிறாங்க. இதுக்கு டிடிடி பிளான் பண்ணிட்டுருக்கு. இது பற்றி ஏபி சிஎம்மோட டிஸ்கஸ் பண்ணாங்க. அவர் ஓகே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் 15 ரகமான டிடிடி அதாவது சேவாஸ் 15 டைப் ஆஃப் சேவாஸ் பக்தர்களுக்கு ஷார்ட்லி எடுத்துகிட்டு வர போகிறாங்க வாட்ஸ்அப்பில். அதை பற்றி ஏபி சிஎம்மோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏபி சிஎம் என்ன சொன்னாருன்னா, ஃபாஸ்ட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், மஸ்ட்டாக அந்த வாட்ஸ்அப்பில் பக்தரோட ஆதார் கார்டு அண்டு மொபைல் நம்பர் இது 2 லிங்க் வச்சு பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, அதாவது பிளாக்ல சேல் பண்ணுறது இது போலலாம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப்பில் 15 ரகமான சேவாஸ் டிடிடி சேவாஸ்ன்றது ஷார்ட்லி வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த டெக்னிக்கல் பிளானிங்ன்றது பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ட்லி ரிலீஸ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் கூட. அந்த அப்டேட் வந்தப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது டூப்ளிகேட் வாட்ஸ்அப்பில் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இதில் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டூப்ளிகேட் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நம்பாதீங்க. இன்னும் எந்த வாட்ஸ்அப்பில் புக்கிங்ன்றது வரலை. ஸோ அதுக்கு தகுந்த பிளானிங்ன்றது பண்ணிகிட்ருக்கு டிடிடி. அந்த அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். லைவ் வீடியோவோட எப்படி நம்ம புக்கிங் அதில் என்ன இருக்குது எல்லாம் நான் காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய வரும். வாட்ஸ்அப்பில் புக் பண்ணலாம், இந்த ஃபெசிலிட்டி வந்திருக்கு, ஸோ இதில் புக் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அதெல்லாம் டூப்ளிகேட். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி வாட்ஸ்அப்பில் எந்த புக்கிங் டிடிடிக்கு சம்மந்தப்பட்டு கிடையாது. ஓகேங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம கமெண்ட்ஸில் 2-3 பக்தர்கள் கூட லாஸ்ட் வீக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 டேஸ் பேக் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் பேமெண்ட் பண்ணிட்டோம், அது டூப்ளிகேட்டுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் 2-3 வீடியோ கூட நான் இதுக்கு சம்மந்தப்பட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அப்டேட். நெக்ஸ்ட் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது டெய்லி கொடுத்துட்ருக்காங்க திருப்பதியில். நான் ஏன் சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா வீடியோவும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தோம்னா, டெய்லி பக்தர்கள் காமனாக கேட்குற டவுட்டு, சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது எந்த டைமில் வந்தால் கரெக்டாக வாங்க முடியும் என்ற மாதிரி கேட்டுட்டு வரீங்க. 2-3 பக்தர்கள் கூட நாங்கள் early மார்னிங் வந்தோம் டோக்கன் வாங்குறதுக்கு, டோக்கன் இல்லை முடிஞ்சு போயிருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுத்துருக்கீங்க. ஈவினிங், இது சம்மர் சீசனில் க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஈவினிங் ஒரு 7 மணிக்கெல்லாம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டெய்லி நைட்டு 9 மணிலேருந்து டோக்கன் இஷ்யூன்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது சம்மர் சீசன், க்ரௌட் அதிகமாக இருக்கும். இந்த ஏப்ரல் மே க்ரௌட் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால சாயந்தரமே திருப்பதி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு கியூ லைன்ல அலோவ் பண்ணுவாங்க. திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது 3 இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு எது ஃபெசிலிட்டியோ அதை பார்த்துட்டு கியூ லைனில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா 9 மணிலேருந்து டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு டோக்கன்ன்றது வாங்கலாம். மேக்ஸிமம் சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டே தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. எந்த டோக்கன் இல்லாமல் தர்ஷனத்துக்கு போனீங்கன்னா டைம் அதிகமாகும் சம்மர் சீசனில். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.